ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் முதல்ல ரீட் பண்ணணும். அப்படி ரீட் பண்ணுறப்ப அந்த சென்டென்சஸ் புரியணும். ரீட் பண்ணுறப்பவே அந்த சென்டென்சஸ் புரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, அதுக்கு டிக்ஷனரி பார்த்துக்கலாம். நிறைய வாக்கியங்கள் நம்மளுக்கு புரியும், வாசிக்கிறப்பவே புரியும். இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒய் இஸ் ஹி, வேர் ஹேஸ் ஹி, ஸ்விம்மிங் இஸ். இது எல்லாமே சென்டென்ஸோட ஆரம்பம். ஓகே, ஆரம்ப பகுதிகள். சென்டென்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் கொடுத்துருக்கேன், செகண்ட் பார்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க, ஸ்விம்மிங் இஸ். இந்த ஸ்விம்மிங் இஸ்ன்னு ஆரம்பிக்குது ஒரு சென்டென்ஸ். அது எப்படி முடியும்? ஸ்விம்மிங் இஸ் கான் வென் தே ஆர் கோயிங் டு கால் அப்படின்னு வராது. ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ் டு டூ டெய்லி, இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி லாஸ்ட் ஒன்னோட ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஸ்விம்மிங் இஸ் ஆஸ்கிங் ஆன்சர். ஸோ இது ராங். அப்போ மிடில் இருக்கிறது தான் கரெக்டாக வருது. ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ் டு டூ டெய்லி. அதே மாதிரி ஒய் இஸ் ஹீ ஆஸ்கிங் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டை நீங்கள் சேர்க்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அதை நீங்கள் வாசிக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும். வாசிக்கிறப்பவே இந்த சென்டென்ஸ் இதோட ஃபிக்ஸ் ஆகாது, இந்த சென்டென்ஸ் மீனிங் சரியாக வரல, இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் சரியாக வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ரீட் பண்ணுறப்பவே தெரியும். ஸோ இது ஒரு நல்ல ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் குட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, அது எதோடு சேரும். அதே மாதிரி ஷால் வி ப்ரொசீடு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது. டு ஹெல்ப் த புவர் அப்படின்னு இன்னொரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 சென்டென்சஸையும் கனெக்ட் பண்ணுங்கள். இட் இஸ் குட் டு நோட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறது நல்லது. ஷால் வி ப்ரொசீட் அவர் ப்ராசஸ் டுமாரோ, நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோமா? டு ஹெல்ப் த புவர் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏழைகளுக்கு உதவுவது மிகவும் முக்கியம். ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். As I am doing an important work, நான் ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருப்பதால், இந்த இருப்பதால்னா ask him to attend the meeting. நான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவரை மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள். whether he is going to attend or not is not told. அவர் அட்டென்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது சொல்லப்படவில்லை. இஸ் நாட் டோல்டு அப்படின்னா சொல்லப்படவில்லை. பிஃபோர் காலிங் ஹிம், அவரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாவ் ஆல் த டேட்டா வித் யூ. நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சுக்கோங்க. பிஃபோர் காலிங் ஹிம் ஹாவ் ஆல் த டேட்டா வித் யூ. ஜாயின் பண்ணுறப்ப நம்ம யோசிக்கிறோம், அதுதான் ப்ராக்டிஸ். அந்த சென்டென்ஸ் இப்படி முடியுமா, இந்த அர்த்தம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் ப்ராக்டிஸ். நவ் லுக் அட் தீஸ் 3 சென்டென்சஸ். வி யூஸ்வலி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், ரெகுலர்லி ஹீ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. ரொம்ப ஈஸியானது, பொறுமையாக வாட்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். We usually go to park in leisure hours. டைம் கிடைக்கிறப்ப நாங்கள் பொதுவாக வழக்கமாக பார்க்குக்கு போவோம். ரெகுலர்லி he carries water pots from the ground floor. எப்போவுமே வழக்கமாக அவர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வாட்டர் பாட்ஸை கேரி பண்ணி கொண்டு வருவார், தூக்கிட்டு வருவார். The students bring their hall ticket without forgetting. மாணவர்கள் எல்லாருமே மறக்காமல் ஹால் டிக்கெட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் சேர்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய மீனிங்கையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். நவ் லுக் அட் தீஸ் 3 சென்டென்சஸ். ரொம்ப ஈஸியானது. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. We have created an excellent opportunity for them. அவங்களுக்காக நாங்கள் புது வாய்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். Teachers teach with examples to make the topic clear. ஆசிரியர்கள் டாப்பிக்கை நல்லா கிளியராக சொல்லிக் கொடுக்கறதுக்காக எக்ஸாம்பிள்ஸோடு கொடுக்குறாங்க, அதாவது உதாரணங்களோட சொல்லிக் கொடுக்குறாங்க. He has done a great work, so he is awarded. அவர் ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டாரு, நல்ல வேலையை செஞ்சுட்டாரு, அதனால் அவார்டு கொடுத்துருக்காங்க. லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒன்று வேர்பல் கொஸ்டின், ஒன்று WH டைப் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க.
ஆர் யூ கோயிங் டு டேக் தீஸ் பேக்ஸ்? இந்த பைகளை நீங்கள் எடுக்க போகிறீங்களா? ஆர் யூ கோயிங் டு டேக் தீஸ் பேக்ஸ்? வாட் இஸ் ஹி டூயிங் அட் திஸ் மூமெண்ட்? இந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? வாட் இஸ் ஹி டூயிங் அட் திஸ் மூமெண்ட்? பாரோயிங் மணி ஃப்ரம் அதர்ஸ் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட். அடுத்தவங்ககிட்ட இருந்து பணம் பாரோ பண்ணுறது, கடன் வாங்குறது ரிப்பீட் ஆகக்கூடாது, திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடாது. லாஸ்ட்டு 3 சென்டென்சஸ் ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ஆன்சர் பண்ண முடியுங்க, கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் பிஃபோர் ஸ்டார்டிங். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை நல்லா புரிஞ்சுக்கோ. அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் பிஃபோர் ஸ்டார்டிங். ஐ டு நாட் நோ வேர் ஹீ இஸ் ஒர்க்கிங். அவர் எங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அட் ஃபர்ஸ்ட் தே வாண்ட் டு பிலீவ் தம். முதல்ல அவர்களை நம்ப வேண்டும். அட் ஃபர்ஸ்ட் தே வாண்ட் டு பிலீவ் தம். ஸோ ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு அந்த சென்டென்ஸோட மீனிங் தெரிஞ்சால் தான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். தென் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், சின்னதாக பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.